ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக ஒரு எங்கள் தாத்தா இல்லை, எங்கள் வீட்டுக்காரோட தாத்தா ஒரு பழைய கால ஒரு விடுகதை ஒன்று சொன்னார். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களுக்காக உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். அது என்ன வீடியோன்னா அது எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் இருக்குது. சரி, உங்கள்கிட்ட அது சொன்னால் உங்களுக்கு தெரியுமா, உங்கள் பாட்டி தாத்தா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஒரு 4 மாடு வந்து ஒன்றா பயிராயிடுச்சு. அதான் ஒன்றா மாதமாகி ஒன்றா வந்து இது கன்று போட்டுச்சு. இந்த 4 மாட்டில் எந்த மாடு முன்னாடி பால் கறக்கும் அப்படின்னு கேட்டார் அந்த தாத்தா. அதுக்கு எனக்கு அது விடையே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு இதுவும் சொன்னார். கதை நிறைய சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் நம்மளுக்கு ஞாபகம்னா கொஞ்சம் தெரியல. கதையா பையா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதை கதையா பையா சூத்தாண்ட தலை ஆற்காட்டுக்கு எந்த வழி, ஆற்காட்டுக்கு போகிற வழி எது, 4 கால் முதுகு சூத்தா, ஆலமரத்துக்கு அந்த சைடு இருக்கு வழி அப்படின்னு சொல்லி கேட்டார். அது எனக்கு ஒன்றும் புரியல. அது நீங்கள் தெரிஞ்சால் அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன விடுகதை? அப்புறமா அவர்கிட்ட கேட்டதுக்கு ஒருத்தர் வந்து பால் கறந்துட்டு இருந்தாராம். பால் கறந்துட்டு இருக்கும்போது குதிரை மேலே ஒருத்தர் வந்து ஆற்காட்டுக்கு போகிற வழி எது அப்படின்னு சொல்லி அதான் அவர் வந்து மாட்டுக்கிட்ட பால் கறக்கும். மாட்டு இதாண்டு தான் மாட்டு பின்னாடி சூத்தாண்டம் இது பால் கறக்குவாங்க. அதனால் மாட்டான் பால் கறக்கிறதுக்கு கதையா பையா ஆற்காட்டுக்கு போகிற வழி எது அப்படின்னு சொல்லி கேட்டது. அதுக்கு இவர் ஒரு 4 கால் அந்த குதிரை மேலே வந்ததால் 4 கால் குதிரை மேலே வந்ததால் 4 கால் குதிரை மேலே வந்ததால் பின்னாடி மேலே குதிரை மேலே தானே சுற்றி உட்காந்துருக்கோம். அதனால் வந்து 4 கால் முதுகு சூத்தா அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி இருக்குது வழி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடுகதைக்கான அர்த்தம். அது ஒரு பெரியவர் சொன்னார் தாத்தா. சரி, அதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா? நீங்களாம் பழைய அந்த தாத்தா பாட்டிக்கிட்டலாம் விடுகதை கேட்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.